பெஞ்சல் புயலின் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் காற்றும் வீசி வருகின்றது. அதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாலான பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் கொட்டும் மழையில் உடனிருந்து சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு கம்பிகளை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சரி செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் புயல் மற்றும் மழை நிலவரம் நிவாரணப் பணிகள் குறித்தும் துணை வட்டாட்சியர் வேல்முருகன், வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார், கிராம நிர்வாக அலுவலர் வேலுமணி, சேகர், மீன்வளத்துறை ஆய்வாளர் ஐயனார், மீன்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டறிந்தார். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. ஆகையினால் அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடமும் ஆட்சியரிடமும் மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் தொகுதி முழுவதும் தாழ்வான பகுதிகளை பார்வையிட்டார். கடலோர பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் குடும்பங்களை நேரில் சென்று ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீனவர்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிக்காத வகையில் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து கடற்கரை கலங்கரை விளக்கம் வரை கற்களை கொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், கோபி, ரவிக்குமார், ஈசாக்கு, ராகேஷ், கழக சகோதரர்கள் செங்குட்டு, கோவிந்த், முருகேசன், ராஜமூர்த்தி, புண்ணியகோடி, மோரிஸ், ரகுமான், ராம், கார்த்திக், பவி ஆகியோர் உடன் இருந்தனர். ஓடம் பழிக்கு முதலுக்கு பழிக்கு நான் சொல்லிட்டேன். அவங்க கைதும் சொன்னாங்க. 4ஆம் கொடுத்து இருக்கணும். அது கண்டிப்பாக நான் கேட்டதுக்கு முத்துமாரி அம்மன் கோவிலிருந்து நைட் ஹவுஸ் வரைக்கும் சொல்லிட்டேன். அதனால் நான் நிச்சயமாக கேட்டேன். அவங்க செயற்கா சொன்னாரு. அதுக்கப்புறம் கோஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட் மீட்டிங் பண்ணல. அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகாரி பார்த்து நேராகவே அவங்க போயிருக்காங்க. சார் போட் பண்ணிருக்காரு. ஆனால் இந்த மழை வந்துச்சு. அதுக்கு சுற்றி ஒரு மாதம் ஆனால் மழை இனிமேட்டாவது கவனமாக கண்டுபிடிச்சு மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு மட்டும் முதலமைச்சரையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகாரிக்கு அன்போட கற்றுக்கிறேன். இது வந்து துரிதமான போர்க்கால அடிப்பட்ட நடவடிக்கை ரொம்ப தாக்கம்.